வெல்கம் டு 5 மினிட்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். பாதி எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடி அந்த கரைச்ச இதை வடிகட்டிடணும். இப்போ சீரகம் மிளகாய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு தக்காளி 2 பாதியாக வெட்டியிருக்கேன், அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு சேர்த்துக்குவோம். இடித்த பூண்டை சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதோட பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பெருங்காயத்தை. இது அந்த பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சோடனே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சி வந்தோடனே அதில் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே சீரகமும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2-3 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. ஒரு 2 வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம அந்த பக்கமாக எடுத்து வச்சுருந்தா அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். ரசம் செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இது ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பபுள்ஸாக மேலே வந்துடுச்சு. இது மாதிரி ஒரே ஒரு கொதி தான் வேணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ நம்மளோட ரசம் தயாராகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி. எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ரசத்தை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்மளோட ரசம் இப்போ தயாராகிடுச்சு.